பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்கள். புதிய தெய்வீக உலகிற்கான விதைகளை விதைப்போம். பாப்தாதாவிற்கு வெளிநாட்டவர்கள் சிறிய ஒன்றுகூடல்களை நெருக்கமாக கொண்டு வருவதற்காக காலத்தின் அழைப்பு என்ற சேவை செய்யும் வழிமுறை மிகவும் பிடித்திருக்கின்றது. ஒவ்வொரு நிலையமும் ஒவ்வொரு பிராந்தியமும் தமக்கே உரிய தனிப்பட்ட சேவையை செய்கின்றார்கள். ஆனால் இப்போது நீங்கள் சகல தொழில்துறைகளையும் சேர்ந்தவர்களின் ஒன்று கூடலை நீங்கள் உருவாக்கணும். பாபா ஏற்கனவே பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் சொல்லியிருக்கின்றார், சேவை எல்லா இடங்கள்லையும் பரவுகின்றது. அதனால எல்லா இடங்களிலும் சேவையை பெற்றவர்களில் தகுதி வாய்ந்த ஆத்மாக்களின் ஒன்று கூடலை தேர்ந்தெடுத்து அவங்கள நெருக்கமாக கொண்டு வாங்க. அதன் பிறகு அவ்வப்போது தொடர்ந்தும் அந்த ஒன்று கூடலை நெருக்கமாக கொண்டு வாருங்கள். சேவை செய்வதற்கு அவங்களோட ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்யுங்கள். பாப்தாதா பார்க்கின்றார், அத்தகைய சேவை செய்வதற்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கிற அத்தகைய ஆத்மாக்கள் இருக்கிறதை பாப்தாதா காணுகின்றார். ஆனால் அவர்கள் சக்தி வாய்ந்த முறையில் ஒன்று சேர்ந்து பராமரிப்பை பெறவில்லை. அவங்க தமக்கே உரிய கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் தான் பராமரிப்பை பெறுகின்றார்கள். அவர்கள் ஒன்று கூடலில் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற போது ஊக்கம் உற்சாகத்தை பெறக்கூடும். அவரால் இதை செய்ய முடியுமா, என்னாலையும் அதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். நானும் அதை செய்வேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதன் பின் அவர்களுக்கும் உற்சாகம் ஏற்படும். ஆகவே பாப்தாதா இப்போது இந்த நடைமுறையிலான ஒன்று திரட்டிய ரூபத்திலான சேவையை காண விரும்புகின்றார். நீங்க ஒவ்வொருவரும் உங்களின் தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு, உங்களுடைய பிரதேசங்களுக்கு, உங்களுடைய பிராந்தியங்களுக்கு, உங்களின் நிலையங்களுக்கு சேவை செய்வதற்கு மிக நல்ல முயற்சி செய்கிறத பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போது அவர்களில் சிலரை பாபாவின் முன் அழைத்து வாருங்கள். இல்லறத்தவர்களின் உற்சாகமும் பாப்தாதாவை வந்தடைகின்றது. இரட்டை வெளிநாட்டவர்கள் இரட்டை பணி செய்வதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்கள் வீட்டில் வசிப்பதுடன் சேவை செய்வதற்கு முயற்சியும் செய்கின்றார்கள்.
அத்துடன் சுயமுயற்சியும் செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. சதா திருப்தியாக இருங்கள், மேலும் அனைவரையும் திருப்தியாக்குங்கள். இன்றைய தலைப்பு அனைத்து பேறுகளின் விதை திருப்தியாகும். சங்கம யுகத்தின் விசேட ஆசீர்வாதம் திருப்தியாகும். இந்த திருப்திக்கு விதை சகல பேறுகளும் ஆகும். அதிருப்திக்கு விதையாக இருப்பது பௌதீக அல்லது சூட்சுமமான பேறுகளின் குறைபாடாகும். பிராமணர்களிடையே உங்களுடைய புகழ் பிராமணர்களாகிய உங்களுடைய பொக்கிஷ களஞ்சியங்களில் அல்லது பிராமணர்களாகிய உங்களது வாழ்வில் எந்த குறைபாடும் இல்லை என்பதாகும். அவ்வாறாயின் அதிருப்தி அடைவதற்கான காரணம் என்ன? ஆசீர்வாதங்களை அருள்பவரின் பொக்கிஷ களஞ்சியங்கள் நிறைந்து வழிவதால் அத்தகைய பேற்றினை அடைந்திருக்கும் போது அதிருப்தி இருப்பது ஏன்? ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ஓம் சாந்தி. जनवरी मास आ रहा है तो ब्रह्मा बाबा हमारे सामने आते हैं. ஜனவரி மாதம் வர இருக்கின்றது. நாங்க பிரம்ம பாபாவை எங்கள் முன்னிலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். रूहानी यात्रा में व्यतीत किए, रूहानी जीवन में व्यतीत किए. 40-45 வருடம் அவர் இந்த ஆன்மீக பயணத்தில் இருந்திருக்கின்றார். அவர் அவரை நல்ல விதமாக வைத்திருந்தார். அவருக்கு மாத்திரமில்ல, யஜ்யத்துக்கும் நிறைய தடைகள் ஏற்பட்டது. அவருடைய மனதில் ஒருபோதும் எந்த ஒரு பயமும் ஏற்பட்டதில்லை. எப்பொழுதும் வெற்றியாளராகவே காணப்பட்டார். நான் இன்று சிந்தித்தேன், எங்களுடைய மனதில், உடலில், உறவு முறைகளில் நாங்கள் யஜ்யத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் வருது. சில நேரத்தில் எங்களுடைய ஊக்கம் உற்சாகம் குறைவடைகிறது, திருப்தி குறைவடைகிறது. சில நேரத்தில் நாங்கள் மனம் சோர்ந்து போகின்றோம், நம்பிக்கை இழந்து போகின்றோம். ஆனா பாபா அவ்வளவு அத்தனை குழந்தைகளையும் வைத்திருந்து கொண்டு அவர் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருந்தார். அதற்குரிய ரகசியம் என்ன? அவரோட பாபாவை வைத்திருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை அருள்பவரை அவரோட வைத்திருக்க வேண்டும்.
ये मेरे को பாபாவிடம் என்ன हर விதமான वक्त कहता சிந்தனை था कि இருந்திருக்கும்? हम எந்த लोग भी யுக்தியை அவர் பயன்படுத்தியிருப்பார்? बहुत परिस्थिति गुजर भी गए, अभी बाकी जो थोड़ा टाइम रहता है ड्रामानुसार நிறைய हर एक சூழ்நிலைகளை நாங்கள் प्रोग्राम கடந்து में வந்து விட்டோம். இன்னும் குறுகிய காலமே अवसर இருக்கின்றது आते हैं, நாடகத்துக்கு ஏற்ப. परिस्थिति होती है, पर हम कैसे बाप समान எல்லோருக்கும் रहें, முன்னிலையிலும் நாடகத்துக்கேற்ப பல்வேறு விதமான इसे சூழ்நிலைகள் வந்து थोड़ा நிற்கும். गहराई से அதனை मनन நாங்கள் चिंतन எப்படி முகம் करेंगे और கொடுப்பது? संभव संभव होगा ஆழமாக நாங்கள் जनवरी கடைய में வேண்டும். रोज बाबा की एक न एक कोई बात को लेके हम अपनी स्थिति को भी वैसा बनाएंगे, ஜனவரி மாசத்துல क्योंकि நாங்க पुरुषार्थ பாபாவை हमने பற்றி भी किया, பேசுவோம். மேலும் எங்களுடைய ஸ்திதியையும் शिव बाबा பாபாவினுடையதை ने போன்று साथ नहीं ஆக்குவோம். दिया, परंतु जो சிவபாபா अपनी அவருடன் प्रारब्ध கூட अपने இருந்தார். पुरुषार्थ से ही बनाई ना बाबा ने, तो कैसे किया बाबा ने, हाँ பாபாவும் நிறைய முயற்சி செய்தார். பேறுகளை பெறுவதற்கு நாங்கள் अंत முயற்சி செய்ய तक வேண்டும். अंत घड़ी तक बाबा ठीक रहे, இறுதி நேரம் வரைக்கும் क्लास பாபா कराए, मुरली चलाए, மிக நன்றாகவே कमरे में இருந்தார். गए, बेड पे बैठे, दादी जी இறுதி के हाथ நேரம், में हाथ இறுதி दिया, நாள் श्री இரவு अम्मा கூட के सामने அவர் வகுப்பு चुप रहे, நடத்தினார். और फिर बाबा पंछी बन के டாடி उड़ பிரகாஷ் गए, மணியிடம் அவர் யக்கியத்தை सब ஒப்படைத்தார். अपना काम पूरा करके மேலும் அவர் ஒரு பறவையைப் போல जो பறந்து कुछ சென்று करना था, விட்டார். पत्रों का जवाब देना था, कई बातों की अप्रूवल அவர் சில करनी थी, கடிதங்களுக்கு பதில் எழுத வேண்டியிருந்தது. அவற்றையும் सब செய்து कुछ முடித்தார். बाबा ने किया एंड तक, எல்லா और விடயத்தையும் जैसे அவர் एकदम अंत में बच्चों இறுதி की நேரத்துக்கு शिक्षाएं முன்னாடியே होती, செய்து முடித்து விட்டார். प्रॉपरली छुट्टी भी ली, बेशक बाबा ने बोला नहीं मैं जा रहा हूँ, குழந்தைகளுக்கு क्योंकि கற்பித்தலை बाबा கொடுப்பது कभी போல नहीं कहा कि यज्ञ तो बाबा का है, அவர் यज्ञ तो चलेगा ही, ஒருபோதும் குழந்தைகளுக்கு मैं तो निमित्त हूँ, குழந்தைகளிடம் விடை பெற்று செல்லவில்லை. ஆனா அவங்கள்ட்ட तो इसलिए सभी लोग अभी எல்லாத்தையும் जनवरी मास ஒப்படைத்து में விட்டு अपने சென்று को விட்டார். ऐसा विजय இந்த विजय ஜனவரி மாசத்துல निरंतर एक ऐसी स्थिति உங்களை बनाए, நீங்கள் வெற்றியாளர்கள் ஆக்குங்கள். உங்களுடைய ஸ்திதியை जैसे परिस्थिति तो बाबा कहता था नथिंग, நிரந்தரமாக சதா हर बात के लिए बाबा कहता था नथिंग न्यू, உறுதியாக்குங்கள். பாபாவை बाबा की போன்று डिवाइन फॉर्म எந்த में சூழ்நிலை कहता வந்தாலும் था, எதுவும் புதிதல்ல என்று ऐसी கூறுங்கள். पुकार थी, तो बाबा ने निर्मल शांता दादी को बोला நிர்மல் अपने சாந்த साथ தாதி में जाओ बॉम्बे, கொஞ்சம் इसकी सेवा करो, சுகம் இல்லாம இருந்தாங்க. फिर उसने शरीर त्यागा, அவங்களோட சேர்ந்து அவரும் போய் சேவை செய்தார். बाबा को समाचार அவர் मिला, உடலை நீத்த போதும் तो बाबा ने कहा हाँ அவருக்கு बच्चे செய்தி கிடைத்தது. का सब कुछ करके भोग लगाओ, பாபா சொன்னார், ஓகே சைல்டு, எல்லாவற்றையும் बाबा செய்யுங்கள், कभी போக்கோக जब भी பண்ணுங்கள். किसी बात का संकल्प नहीं चला, तो ऐसा नहीं कि बाबा के सामने பாபா बातें नहीं, ஒரு துளி கூட वो तो नॉर्मल சிந்திக்கவில்லை. जो कुछ आती है वो तो आती है, அவருக்கு முன்னால் எந்த எந்த நிலைமையும் வரையில்லை என்றில்லை, எல்லாம் வந்தது. खाने को मिला नहीं मिला तो भी सब ठीक रहे, அங்க दादी को உணவு बहुत இருந்ததோ ऐसा लगा, இல்லையோ, ஆனா थोड़ा எல்லாமே टेंशन हो गया था, पर ஓகேயா बीमार தான் पड़ गए, இருந்துச்சு. भाई अब शरीर छोड़ने पे आ रहा है, इतने दिन खाया नहीं है, தாதி குருசார்ஜி சொல்லுவாங்களாம், நாங்க நாங்க बाबा உடல் शक्ति பாரம் देते हैं कि குறைஞ்சிருப்போம், அதாவது पतले வெயிட் मत குறைஞ்சிருப்போம், होइए, ஆனா நாங்க ईर्ष्या ஒருவரும் का बल है, हर நோய்வாய்ப்பட चीज का बल மாட்டோம். था, ज्ञान सिर्फ नहीं था, ज्ञान बल था, நாங்க योग பாபாவின் बल மீது था, நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது तो எங்களுக்கு कभी कभी हमें भी சக்தி सोचना கிடைக்கும், पड़ता है, உறுதி கிடைக்கும், हमारे में ஞானத்தின் वो बल है, யோகத்தின் சக்தி கிடைக்கும், बहुत जरूरी ஞான है, கிடைக்கும். और कोई भी बात आती है कुछ सिखाने के लिए, कुछ मजबूत बनाने के लिए, कुछ सीखते भी हैं और ஏதாவது मजबूत भी எங்களுக்கு बनते ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது எங்களுக்கு हैं, बातें आई கற்பிக்கிறதுக்கு नहीं தான் तो बाबा வருகின்றது. कैसे करेंगे, तो इसलिए ஏதாவது விஷயம் संत உங்களுக்கு ஒரு स्वागत சூழ்நிலை हम வராட்டி इस நீங்க मास எப்படி में அறிஞ்சு கொள்வீங்க? நீங்க बाबा எவ்வளவு தூரம் स्वागत कर रहे हैं, திருப்தியாக कल இருக்கிறீங்க? काफी प्रश्न उत्तर இந்த अच्छे மாசம் से நாங்க चले, திருப்தியான இருப்பதற்கான तो संतुष्टा का मतलब ये नहीं कि आप कोई முயற்சி इम्प्रूवमेंट செய்கின்றோம். नहीं करनी है, प्रोग्रेस नहीं करनी है, परिवर्तन नहीं करना है, कि हम तो संतुष्ट हैं, नहीं திருப்தியா जहाँ இருக்கிறேன்டா जैसे இப்படி जैसे அர்த்தம் இல்ல, बल நாங்க होता है முன்னேறாட்டிலும் उसके பரவாயில்ல, நான் ऊपर திருப்தியா करना, இருக்கிறேன் அப்படி நினைக்கிறதல்ல. उसका प्रयास करना, दृढ़ संकल्प रखना,
ये सब बहुत जरूरी है। நீங்க तो ஒரு திட आचार्य சங்கல்பமான संतुष्टता எண்ணத்தை का கொண்டிருக்க बीज வேண்டும். सर्व प्राप्ति है। ஆகவே பாபா என்று கூறுகின்றார், அனைத்து संगम युग का பேறுகளின் विशेष விதை वरदान है திருப்தியாகும். संतुष्टता। இந்த சங்கம யுகத்தின் விசேட ஆசீர்வாதம் ये திருப்தியாகும். सदा याद रखो। இந்த संगम திருப்திக்கு युग का विशेष விதை वरदान சகல பேறுகளும் संतुष्टता ஆகும். है। इस संतुष्टता का बीज सर्व प्राप्तियां हैं। இந்த திருப்திக்கு असंतुष्टता का விதை बीज சகல स्थूल பேறுகளுமாகும். व सूक्ष्म அதிருப்திக்கு விதையாக இருப்பது பௌதீக அல்லது சூட்சுமமான பேறுகளின் आप ब्राह्मणों का குறைபாடாகும். चयन है। अप्राप्त பிராமணர்களுடைய वस्तु ब्राह्मणों के புகழ், खजाने में அதாவது மகிமை, பிராமணர்களாகிய உங்களுடைய अर्थात பொக்கிஷ ब्राह्मणों के जीवन களஞ்சியங்களில் அல்லது பிராமணர்களாகிய உங்களது வாழ்வில் क्यों? எந்த குறைபாடும் இல்லை என்பதாகும். जब वरदाता அவ்வாறாயின் के भंडार அதிருப்தி भरपूर அடைவதற்கான है, காரணம் என்ன? ஆசீர்வாதங்களை इतनी बड़ी அருள்பவரின் प्राप्ति பொக்கிஷ है களஞ்சியங்கள் நிறைந்து कि வழிவதால் असंतुष्टता அத்தகைய பேற்றினை அடைந்திருக்கும் போதும் கூட तो बाबा அதிருப்தி कहते हैं ना, विशेष ஏற்படுவது ஏன்? वरदान है। संतुष्टता विशेष பாபா वरदान। கூறுகின்றார், तो ஒரு कैसे விசேட ஆசீர்வாதம் हमको இருக்கின்றது 24 உங்களுக்கு घंटे சங்கம யுகத்தில். அது என்னது? हर दिन திருப்தி. हम ஆகவே இந்த संपूर्ण 24 संतुष्ट மணித்தியாலமும் रहें। ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்தியாக सर्व இருக்க வேண்டும். प्राप्तियों की जीवन எங்களுடைய வாழ்க்கை அனைத்து பேறுகளாலும் कमी நிரம்பி है तो फिर இருக்கின்றது. अपने सोचने में ही வேற என்ன வேணும்? अपने ஏதாவது संकल्प में ही कोई कमजोरी குறைபாடு होती है இருக்கின்றதா? तो वो कमी बन जाती है। எங்களுடைய எண்ணங்களிலாவது பலவீனங்கள் இருந்தால் इसलिए அதுதான் सभी குறைபாடாக इस पर வருகின்றது. अटेंशन देके और आगे पुरुषार्थ करते रहो। ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த सर्व விடயத்தில் प्राप्तियों का கவனம் செலுத்த जीवन வேண்டும். ये हमारा वरदान है। எங்களுக்கு திருப்தியாக कौन सी இருப்பதற்கான प्राप्ति नहीं है, ஆசீர்வாதம் कौन सी கிடைத்திருக்கின்றது. प्राप्त அனைத்து करती है। பேறுகளாலும் நிறைந்திருப்பதற்கான ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றது. भंडारे बाबा எந்த की ஒரு भरपूर குறைபாடும் எங்களுக்கு இல்லை. हमें वरदान मिला है। பாபாவினுடைய களஞ்சியம், பொக்கிஷ களஞ்சியம் सर्व நிறைந்து प्राप्ति வழிகின்றது. है ही है। ओम शांति। ஆகவே நாங்கள் அனைவரும் அனைத்து பேறுகளாலும் நிரம்பி இருக்கின்றோம். அவ்யக்த முரளிக்கான மீட்டல் 1969 ஆண்டிலிருந்தானது. ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். அவ்யக்த முரளிக்கான திகதி 27/12/1974 முரளிக்கான தலைப்பு, நீங்கள் யோகியாகவும் தூய்மையானவராகவும் இருப்பதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். முதலாம் தரம் என்றால் என்ன? அவர்களால் சத்திய யுகத்தின் ஆரம்பத்தில் வர முடியாது. நீங்கள் அவர்களை வகுப்பிற்கு வர அனுமதிக்காததால் நாடகத்தாலும் அவர்களுக்கு முதலாம் தரத்திற்கு செல்வதற்கான உரிமையை வழங்க முடியாது. முதலாவது தரத்துக்கு செல்வதற்கு நீங்கள் இந்த 2 பிரதானமான ஆசீர்வாதங்களையும் நடைமுறையில் கொண்டிருக்க வேண்டும். மறதி நிலையையும் தூய்மையின்மையையும் முற்றாக அறியாத நிலை இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். எனவே இந்த சமஸ்காரத்தை அல்லது ரூபத்தை உங்களுக்கு சொந்தமானதாக அல்லாது, ரூபத்தை உங்களுக்கு சொந்தமானதாக அன்றி உங்களுடைய கடந்த காலத்துக்குரியதென நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நான் ஒரு பிராமணர், ஆனால் அந்த ரூபமோ அல்லது சமஸ்காரமோ சூத்திரத்துக்குரியது என்ற உணர்வு இருக்க வேண்டும். அந்த சமஸ்காரங்கள் உங்களிலிருந்து வேறுபட்டவை. அவை இன்னொருவரின் சமஸ்காரங்கள் போன்றவை என்ற அனுபவத்தை கொண்டிருப்பது அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருப்பது எனப்படுகின்றது. ஆத்மாவும் சரீரமும் வெவ்வேறானவையாக இருந்தாலும் அறியாமையினால் இரண்டும்
கலந்து விடுவதைப் போன்று எனது என்பதும் இந்த தவறினால் நான் எனக் கருதப்படுவதால் நீங்கள் அதிகளவு துயரத்தையும் துன்பத்தையும் அமைதியின்மையையும் அனுபவிக்கின்றீர்கள். व दुख व अशांति प्राप्त की। ऐसे ही அதே போன்று यहाँ மறதி अपवित्रता மற்றும் और தூய்மையின்மைக்குரிய विस्मृति के சமஸ்காரங்கள் संस्कार பிராமணர்களான जो वे உங்களுக்குரியவை அல்ல, अर्थात ब्राह्मणपन के அவை नहीं, ஒரு लेकिन जो சூத்திரனுக்குரியவையாகும். शूद्रपन के हैं, அவற்றை உங்களுடையது उनको என मेरा கருதுவதன் समझने மூலம் से நீங்கள் மாயையின் माया के वश ஆதிக்கத்துக்கு உட்பட்டு व परेशान हो துயரப்படுகின்றீர்கள். जाते हो। அதாவது अर्थात ஒரு ब्राह्मण பிராமணராக पद இருக்கும் से கௌரவத்தை परे நீங்கள் இழக்கின்றீர்கள். दूर हो जाते हो। यह छोटी सी भूल எனவே இது है உங்களுடைய कि சமஸ்காரம் कहीं அல்லது यहाँ உங்களுடைய मेरे ரூபம் संस्कार அல்ல என नहीं थे, பார்ப்பதற்கு இந்த சிறிய यहाँ தவறை कहीं நீங்கள் சோதித்து यह मेरा பாருங்கள். स्वरूप तो नहीं। உங்களுக்கு समझे? புரிகின்றதா? तो पहला पाठ எனவே நீங்கள் पवित्र யோகியாகவும் भवम व योगी தூய்மையானவராகவும் भव को இருக்கும் प्राप्त முதலாவது பாடத்தை स्वरूप मिलाओ, நடைமுறைப்படுத்தினால் तब ही மட்டுமே बाप समान உங்களால் और बाप தந்தையை के समीप ஒத்தவராகவும் आने की தந்தைக்கு अधिकार நெருக்கமாகவும் कर வருகின்ற सकते हो। உரிமையை கோர முடியும். अच्छा, ஓம் आगे की मुरली சாந்தி. ऐसे இந்த ही। முரளி நாளை ओम தொடரும். ஓம் சாந்தி. மூதாதையர்களின் பகிர்வு. बाबा कहते हो यही बच्चे मेरे ताज तुम्ही, नैन के नूर लाडलो मेरी आवाज तुम्ही, मेरी दुनिया में तेरे दम से उजाला है, तुम्हारे साथ का अनुभव बड़ा निराला है। तो आज जो बाबा ने कहा என்று பாபா चलता तो கூறுகின்றார், पैदल भी है पर चलना है प्लेन। நடந்து செல்பவரும் கூட போய் कहने का சேருவார், पावर तो ये है ஆனால் நீங்கள் प्लेन में चलना பிளேனில் है, செல்ல வேண்டும், அதாவது விமானத்தில் செல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், एकदम நீங்கள் பிளேனில் செல்வதற்கு निश्चय बुद्धि உங்களுடைய புத்தி பிளெயினாக இருக்க வேண்டும், அதாவது தெளிவாக இருக்க வேண்டும். निश्चित உறுதியாக மற்றும் கவலையற்றவராக இருங்கள். बस ये बात எதிர்காலம் முன்னரே दिल में ஏற்கனவே मन में தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. बुद्धि में பாபா கூறியுள்ளார், நீங்கள் எப்பொழுதும் चित्त में भी बाबा ने कहा இதயத்திலும் सिमरती यही புத்தியிலும் மனதிலும் நினைவை கொண்டிருக்க வேண்டும். तो मोह பற்றை வென்று மற்றும் விழிப்புணர்வின் சொரூபமாக இருங்கள். मधुबन में आना ஏனென்றால் நீங்கள் மதுபன் வந்து பாபாவை சந்திக்க मनाने की இந்த भावना रखना ஆழமான உணர்வு தேவைப்படுகின்றது. 3 விஷயங்கள். உங்களுக்கு தைரியம் இருக்கும் பொழுது பாபா உதவுகின்றார். பாபா மிகவும் இனிமையானவர். ஒருபோதும் தைரியத்தை ऐसा கைவிடாதீர்கள். मीठा बाबा है, हिम्मत कभी नहीं छोड़ना है। सच्ची दिल है, हिम्मत है, உங்களுடைய विश्वास இதயம் है, உண்மையானதாக बड़ा बल मिलता है।
இருக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அப்போது இறைவனும் மகிழ்ச்சி அடைகின்றார் உண்மையான இதயத்தை கண்டு. நான் ஒருவருக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். ईमेल में पत्र அவர் भेजा था। பதில் அனுப்பியிருந்தார். मुझे जो உண்மையான இதயம் இருக்கின்றது என்று நான் கூறினேன். आपने உண்மையான இதயம் என்றால் உள்ளேயும் வெளியேயும் दिल माना சுத்தமாக இருப்பது. मैंने क्या पाप किए எங்களுடைய பழைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். बाबा से பாருங்க, பாபா உங்கள் முன்னால இருக்கிறாங்க. बाबा को நீங்கள் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை बाबा जैसा மிகச் சரியாக பின்பற்ற வேண்டும். तो सिखा रहा है ना, நீங்கள் உண்மையான இதயத்தோடு முயற்சி செய்ய வேண்டும். समझ चलना है। நாங்கள் செல்கின்றோம், तो सच्ची दिल முயற்சி से செய்கின்றோம், இதயத்திலிருந்து முயற்சி செய்யுங்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். दिल पुरुषार्थ सच्चे मन से नहीं ஆனால் कहेंगे। மனதில் இருந்து அல்ல, मन को शुद्ध மனம் बनाना, அமைதியற்று शांत बनाना, அற்றது और ஆகும். पुरुषार्थ सच्ची दिल से करना तो साहब राजी है। फिर மனம் அமைதி நிறைந்ததாகும் பொழுது பிறகு கடவுளும் மகிழ்ச்சி அடைவார். तीन बातें अंदर से पक्की है ना, तो कहेंगे हमारे जैसा सुखी संसार में உங்களுடைய कोई नहीं। நோக்கம் சுத்தமானதாக இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இந்த 3 விடயங்கள் இருக்கும்போது நம்மை விட மகிழ்ச்சியாக யார் இருக்க முடியும்? अब मुनि बहन आती है, உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல விருப்பம் நமக்கு இருக்கின்றது. ஓம் சாந்தி. ये खुशी होती दादी जी सबसे मिलते थे, முன்னிபேனும் சொல்றாங்க, ऐसे अभी आप मिलते हो तो अच्छा लगता है ना सबको। आप सबको बहुत अच्छा लगा ना। நீங்களும் தாதியை போல எல்லோரையும் சந்திக்கின்ற பொழுது மிக நன்றாக இருக்கும் என்று हुआ है मुनि बहन से। நான் முன்னிபெனுக்கு சொன்னேன், நான் இதை ஒருபொழுதும் தவற விட மாட்டேன். இது என்னுடைய பாக்கியம், மதுபன்ல எனக்கு கிடைச்சிருக்கிறது. इसलिए भाग्य है मधुबन में, इतना बड़ा भाग्य मिल பாக்கியத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி நான் நடைமுறையில் கற்பிப்பேன். प्रैक्टिकल बताएगी। बस बिंदी लगाते जाओ, भाग्य बनाते जाओ। தொடர்ந்தும் ஒரு புள்ளியை போடுங்கள். हाँ जी, என்ன சேவை வந்தாலும் அந்த சேவைக்கு நீங்கள் ஹாஞ்சி அப்படி சொல்லுங்க, ஆமாம் ஐயா, ஆமாம் என்று சொல்லுங்க. इसे तो शांतिवन में देखो ना, चारों तरफ சாந்திவெல்ல நிறைய சேவை இருக்கின்றது. நிறைய பேருக்கு உணவளிக்க வேண்டியிருக்கிறது, நிறைய உணவு சமைக்க வேண்டியிருக்கிறது, எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. थैंक यू। अच्छा, ओम शांति। தாதிஜி முதல்ல டெல்லிக்கு போனாங்க, பிறகு ஹாங்காங் போனாங்க. அங்கே ஒரு இன்டர்நேஷனல் சிந்தி மீட்டிங் இருந்தது. वहाँ पर एक सिंधी திரும்ப அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. பிறகு ஜாம்நகருக்கு போனாங்க, ராஜ்கோட்டைக்கு போனாங்க, பிறகு அகமதாபாத்துக்கு வந்தாங்க. में आए, फिर जामनगर और राजकोट का टूर किया भारत में, और उसके बाद अहमदाबाद में आए। பிறகு அகமதாபாத்துக்கு வந்து से திரும்ப இங்கே ஓடி வந்து உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. அவங்க 5 மணிக்கு தான் இங்க வந்தாங்க, ஆனா உங்களை சந்திக்கிறதுக்கு இங்க ஹோலுக்கு வந்துட்டாங்க. आपसे मिलने आ गए। இங்க 5:30க்கு ट्रैफिक कंट्रोल गेट पर किया। டிராபிக் கண்ட்ரோல் கேட் வாசல்லையே செய்தாங்களாம். 5:30 बजे ट्रैफिक कंट्रोल गेट में வேற घुसे யாருமா थे, இருந்தா तब किया। फिर ரெஸ்ட் பண்ண போவாங்க, ஆனா தாதி நேரடியாக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றாங்க. नहीं, मैं खुशी हो गई। तो आप बताओ, दूसरा कोई हो தாதி तो ஒருபோதும் இதனை தவற விட மாட்டார் இந்த சேவையை. தாதி சொல்றாங்க அவங்களுக்கு குஷியா இருக்காம். मुस्कान मिले जग